வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஜிபேட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம், எக்ஸாம் டேட்டு, எலிஜிபிலிட்டி, பேட்டர்ன், இதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாம். இன்னும் நமக்கு எக்ஸாமினேஷன் டேட் அவங்க சரியாக அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய டென்டேட்டிவான ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிபேட் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன். இது வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, அப்புறம் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் ஃபார்மசி கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாமினேஷன். இதற்கு முன்னாடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு உள்ள காலேஜஸில் நம்ம வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்லேயும் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்லேயும் படிக்கும்போது நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு. இப்போவும் கரண்ட்டில் ஜிபேட் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன், ஹையர் ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய பெனிஃபிஷியலான விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன் மோடுமே ஆன்லைன் தான். ஓகேவா? இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2024 டென்டேட்டிவாக நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் செகண்ட் வீக் ஆஃப் February 2024 ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் March 2024. அப்புறம் கரெக்ஷன் ஃபெசிலிட்டி செகண்ட் வீக் ஆஃப் March 2024. அதாவது ஏதாவது கரெக்ஷன், எடிட்டிங் எதாக இருந்தால் அதில் நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறது 4th வீக் ஆஃப் March. எக்ஸாம் டேட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வீக் ஆஃப் April 2024. ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீ வந்து 3rd வீக் ஆஃப் April 2024. அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4th வீக் ஆஃப் April 2024. இதுதான் நமக்கு இப்போது நம்ம ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷனுக்காக வேண்டி. ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு கரண்ட்டு ஜென்ரல் மேல் அதெல்லாம் 2200. விமென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎலுக்கெலாம் 1100 சொல்லியிருக்கிறாங்க ஃபீஸ். ஸோ இதில் வந்து நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எக்ஸாம் பேட்டர்ன், இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. செக்ஷன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸில் வந்து மொத்தம் 38 கொஸ்டின்ஸ், 152 மார்க்கு. ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸில் 38 கொஸ்டின்ஸ், 152 மார்க்கு. ஃபார்மகாக்னசி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸில் 10 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸு. ஃபார்மகாலஜி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸில் 28 கொஸ்டின்ஸ், 112 மார்க்ஸு. அதர் சப்ஜெக்ட்ஸில் 11 கொஸ்டின்ஸ், 44 மார்க்ஸ். டோட்டல் 125 கொஸ்டின்ஸ், 500 மார்க்கு. ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீக்கிலிருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய யூஜி சிலபஸ், பிஃபார்மஸ் சிலபஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட்ஸு, கோர் பேப்பர்ஸ் எல்லாமே கவர் பண்ணோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப்டிடியூட் லெவலில் அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஜிபேட்டில் வந்து குவாலிஃபை ஆகிடலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.